எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வன்னியகுல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் வன்னியர் சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்த முறையீடு விதிக்க உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் கண்டிப்பாக பயன்படும். சிதம்பரம் தொகுதிக்காக பாமக மருத்துவர் ஐயா அவர்களிடம் கெஞ்சிய விடுதலை சிறுத்தை கட்சியோடைய தலைவர் திருமாவளவன் அப்படின்னு ரகசியத்தை போட்டு உடைச்சிருக்கிறாரு. புதிய தமிழகம் பறையர் பேரவையுடைய தலைவராக இருக்கிற ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இந்த விஷயத்தை முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க. சிதம்பரத்தில் பாமக வேட்பாளர் போடக்கூடாது அப்படின்னு மருத்துவர் ஐயாவோடு ஒருவர் வைத்து பேசியிருக்கிறார். அதால தான் சிதம்பரத்தில் அவங்க போடலை. சிதம்பரம் ஒதுக்கணும் ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஒதுக்குனாங்க, அதுக்கப்புறமா காஞ்சிபுரத்தை மாற்றி வாங்குறாங்க. அதாங்க பேசிட்டாங்கங்க. அண்டர் த டேபிள் எடுத்துக்கலாம். அதாவது அண்டர் த டேபிளோ பிலோ த டேபிளோ அப் த டேபிளோ இதோட பேரத்துக்காக பண்ணலாம். ஒரு சின்ன நட்பு ரீதியில் எடுத்துக்கலாமா? இதை பேரம் தான் இதெல்லாம். ஏங்க தேர்தல்னால காசு தானுங்க. இதில் என்ன நட்பு? காசு தானே. என்னுடைய 35 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கை ஒரே கூட்டணியில் பாமக வந்ததுன்னா நான் தைலபுரத்தில் போய் தூக்க மாட்டீங்கன்னு சொன்ன திரும்ப எப்படி சார் இதை பண்ணியிருப்பேன்? கேட்குறவங்க போய் தூக்க மாட்டீங்க, நான் அப்படி தான் சொல்லுவேன். எல்லா பாட்டாளி சொந்தங்களும் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அந்த காணொலி முழுக்க விடுதலை சிறுத்தை கட்சியோடைய பலவிதமான விஷயங்களை உடைத்து பேசியிருக்கிறாரு. திமுக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தையை பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டாவே மதிக்காம வெறும் 2 தொகுதியை பார்த்தீங்கன்னா கொடுத்துவிட்டு நீ இப்போ அந்த தொகுதியில தான் நிற்கணும், பான சின்னத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிற்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள வழிநடத்துது. ஏன் பல ஊர்களில் விடுதலை சிறுத்தை கட்சியோடைய பெயரோ கொடியோ பார்த்தீங்கன்னா உள்ளவே போகாம பானை சின்னத்தையே திமுக கலர்ல தான் வரைஞ்சி இவங்கெல்லாம் ஓட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா இதில் பேசியிருக்கிறாரு. அப்படி பேசப்படும் பொழுதுதான் சிதம்பரம் தொகுதியில் பாமக நிற்பதாக உறுதியான தகவல்கள் வெளியாகியிருந்தது. ஆனால் என்னவோ தெரியல, சிதம்பரம் தொகுதியை பார்த்தீங்கன்னா விடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தனி தொகுதிக்கு பாமக மாறிடுச்சு. ஏன் என்ன அப்படின்ற விஷயத்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு தெரிந்த விஷயத்தால அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ராமதாஸ் ஐயா அவர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா திரும்ப போன் போட்டு ஐயா பாமக நிக்க வேணான்னு பார்த்தீங்கன்னா நான் கேட்டுக்க விரும்புறேன். பாமக நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சிதம்பரத்தில் தோத்து போயிடுவேன். ஏன்னா என்னுடைய 35 ஆண்டு கால பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியா போயிடும். நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள்கிட்ட தன்னிச்சையாக திருமாவர்கள் பேசியதாகவும் அதற்காகத்தான் பாமக தன்னுடைய சிதம்பரம் தொகுதியை பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தொகுதியாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் உறுதியா சொல்றாரு. வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா திருமாவளவன் போனை போட்டு மருத்துவர் ஐயா அவர்கள்கிட்ட கெஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னியகுல சத்திரியர்கள் தான் பெரும்பான்மை வாக்காளர்களா பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் 35% 50% பார்த்தீங்கன்னா வன்னியருடைய வாக்கு தான் அங்க அதிகம். அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல பறையர் சமூகத்துடைய பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கியாக 25% பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதியில் இருக்கு. ஸோ வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டாதான் இங்க திருமாவளவன் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற முடியும். பாமக நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பா திருமாவுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கை முற்று பெற்றணும் அப்படின்றதுக்காக திருமா ராமதாஸ் ஐயா அவர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா போனை போட்டு கெஞ்சிருக்கிறாரு. கெஞ்சதுனால பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாமகவும் காஞ்சிபுரம் தொகுதியை மாத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் உறுதியா பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறார். அதற்காக ஒரு 200 கோடி ரூபாய் பக்கம் சிதம்பரம் தொகுதிக்காக செலவு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அவர் அந்த வார்த்தைக்கு அவசர போலீஸ் அப்படின்ற ஒரு பேரை வச்சு குறிப்பிட்டிருக்கிறார். அவசர போலீஸ் அப்படின்னா 100, 2 அவசர போலீஸ்னா 200 கோடி, 3 அவசர போலீஸ்னா
300 கோடி அப்படின்ற வாக்குல வந்து அந்த காணொலியில முழுக்க முழுக்க பேசியிருக்கிறாரு. கண்டிப்பா சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமக பாஜக கூட்டணியில வந்து கார்த்தியாயினி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகல இருந்து ஒரு பெண் வேட்பாளர் வந்து நிக்கிறாங்க. அவர்கள் வந்து நேரடியாக காடு வெட்டிக்கு போய் நம்மளுடைய மாவீரன் ஜெயகுரு அவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அதற்கு பிற்பாடு சிதம்பரத்துக்கு வந்து வேட்பு மனுவே வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா பாட்டாளி சொந்தங்களும் வன்னியகுல சாத்திரிய சொந்தங்களும் சிதம்பரம் தொகுதியில் இருக்கிற அனைத்து மக்களும் கண்டிப்பா நீங்க பாஜக வேட்பாளராக இருக்கிற அந்த பெண் வேட்பாளருக்கு கார்த்தியாயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா திருமாவளவன் தோற்றே ஆகணும். ஏன்னா சிதம்பரம் தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களாக எம்பியா இருந்தோம், ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கள தகவல்கள் வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படையா சொல்றாங்க. அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனை அதே தொகுதியில எம்பியா மாத்தி எந்த ஒரு புண்ணியமும் யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படாது. அதற்கு பதிலாக பலவிதமான அசம்பாவிதங்கள் தான் சிதம்பரம் தொகுதியில் ஏற்படும். இதை அங்க இருக்கிற மக்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கலாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பாஜக வேட்பாளராக இருக்கிற கார்த்தியாயினிய கண்டிப்பா வந்து பாட்டாளி சொந்தங்களும் வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் அனைத்து கட்சியை சார்ந்த யாரா இருந்தாலும் சரி நீங்க கண்டிப்பா இந்த வேட்பாளருக்கு தான் வாக்கு செலுத்தி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு கேட்டுக்க விரும்புறேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன் பாருங்க, நீங்க அரசியல் விஷயத்துக்காக நான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட போறேன், அவங்களுக்கு ஓட்டு போட போறேன், இதுக்கு ஓட்டு போட போறேன், அதுக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வன்னிய மக்கள் நினைச்சுக்கிட்டு உங்களுடைய விசுவாசத்தை திராவிட கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு உரிமையையும் எந்த ஒரு அதிகாரத்தையும் இந்த வன்னியர் சமூகம் ஒருபோதும் வந்து அடைய முடியாது. அதிகாரம் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய விஷயங்கள். நாம தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வரணும், நம் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா IAS IPS மிகப்பெரிய கேடாரில் வெளியே வரணும், நாம் வந்து பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக வந்து பார்த்தீங்கன்னா மாறுற ஒரு சமூகமா வந்து பார்த்தீங்கன்னா நாம வளரணும். மிகப்பெரிய அதிகாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகம் போகணும் அப்படின்னா நமக்கான ஒற்றுமை அரசியல் ரீதியாக சரியான முறையில் சரியான விஷயத்துல இருக்கணும். இருந்தா தான் நமக்கான அனைத்து விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கைகூடி நம்மளுடைய அடுத்த தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிகார வர்க்கமாக வந்து பார்த்தீங்கன்னா மாறும். இதை வன்னிய பெற்றோர்களோ வன்னிய பெரியோர்களோ ஆண் பெண் இருபாலருமே நான் சொல்லிக்கிறேன். நீங்க யோசிக்கல அப்படின்னா சிதம்பரம் தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனை வெற்றி பெற செய்வதற்கு நான் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவேன், நான் திமுகவுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்ற பேர்ல கண்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறாம அவங்களையும் வெற்றி பெற செய்யாம கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை வந்து வெற்றி பெற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வன்னியர்கள் கொடுத்துட வேண்டாம். 50% வாக்காளர்கள் கொண்ட சிதம்பரம் தொகுதி வன்னியர்கள் தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்குங்க அப்படின்னு கேட்டுக்க விரும்புகிறேன். அவர்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்களே வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். இந்த காணொலி நம்ம பார்த்த பிற்பாடு தான் ஒரு வேலை இருக்குமோ, ஏன்னா சிதம்பரம் தொகுதி உறுதியாக சொல்லப்பட்டது, ஆனால் அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பின்வாங்கி வந்து காஞ்சிபுரம் தொகுதிக்கு பாமக நகர்ந்துருச்சு. அதற்கு பின்னாடி எந்த ஒரு அரசியல் இருக்குமோ அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருந்த நிலையில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மை வெளிப்பட்டிருக்கு. இதை வன்னியர்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா போய் தேசிய கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாக்கு செலுத்தணும். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் பாமக பாஜக கூட்டணி மிகப்பெரிய வலுவாக இங்க மாறி நிற்கணும் அப்படின்னு எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன். குறிப்பா வன்னியகுல சத்திரிய சமூகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா விமல் வர்மன் கேட்டுக்க விரும்புகிறேன். தெளிவா இருந்துக்குங்க. சிதம்பரம் தொகுதியை சார்ந்த வன்னியர்கள் தெளிவா வாக்கு செலுத்துங்க. நீங்க எந்த கட்சியில் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, ஆனா வாக்கு சரியான வாக்கா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செலுத்தணும். திராவிட கட்சிகளுக்கு வாக்கு போட்டு அடிமைகளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வாழ வேண்டாம், வீழ வேண்டாம். நாம அதிகாரத்துக்கு போகணும், அதிகாரத்தில் நிற்கணும், அதிகாரத்தை நாம சுவைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் சிதம்பரம் தொகுதியில் இருக்கிற எல்லாரும் வாக்கு செலுத்துங்க அப்படின்னு மீண்டும் கேட்டுக்கிறேன்.
நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கூட்டும். அடுத்து ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கிறேன். டாடா, பாய். மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க. உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்.